சமையல் அமெரிக்கா. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃப்ளோரிடா ட்ரிப் பார்க்க போறோம். ஃப்ளோரிடா ட்ரிப். ஸோ நானும் ப்ளூ கலர். ஸோ நாங்கள் 3 பேர் ப்ளூ கலரில் மேட்ச் பண்ணியிருக்கோம். கீதிகா ப்ளூ கலரில் அவங்க அக்கா டிஷர்ட்டை வந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே எல்லா ஸ்டஃப்பும் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். ஸோ இங்கே பேக்கெல்லாம் எல்லாம் பேக் பண்ணியாச்சு, உள்ளே கொஞ்சம் வச்சாச்சு. ஓகே, கிளம்பலாமா? சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஃப்ளோரிடா ட்ரிப் கிளம்பிட்டோங்க. எல்லா லக்கேஜ் எல்லாம் இங்கே பேக் பண்ணியாச்சு. அங்கே வந்து ஒரு வீடு தான் எடுத்துருக்கோம், 3 ஃபேமிலி போகிறோம். ஸோ எதுவும் சமைக்கிற பிளான் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ஐட்டம் எடுத்ததுனால அது பாஸ்கெட்டில் வச்சுட்டேன். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ டைம்? 17 hours ஆக்சுவலி. நம்ம பிரேக் எல்லாம் எடுத்து போட்டோம்னா 15 hours ஆயிரும். ஸோ 15 hours. I thought it was 17 hours because we're going to Tampa. Tampa area. ஆமாம், பட் எனிவே 15 hours ஆகுங்க. ஸோ அந்த 15 hours ட்ராவல் தான் எப்படி இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கே டைம் சரியாயிரும். பார்த்தீங்களா, கீதிகா ரெடி ஆயிட்டாங்க. கீதிகாவோட பாண்டா ரெடி ஆயிட்டாங்க. கரடியா என்னமோ சவுண்டு கேட்குது. ஸோ நாங்களும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு காரில் போகிறோம். பாப்பா கீழே இழுத்துக்கிட்டே போறடா சாமி. தூக்கம் இல்லைன்னா வச்சிரு, டாடி தூக்குவாரு. ஃபைனலி கிளம்பிட்டோங்க. வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, ஆல் செட். இப்போ அப்படியே கிளம்புறோம். காரில் ஏறி ஒரு 10 minutes கூட ஆகலைங்க, எல்லோரும் அப்படியே படுத்துட்டோம். ஸ்பெஷலாக நான் வந்து பார்த்திங்கன்னா செம்ம தூக்கம், நல்லா தூங்கி இப்போ தான் வந்து இடையில வந்து மெக்தியில் நிப்பாட்டினாங்க, சாப்பிட்டுட்டு போகலாம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கிளம்பும்போது 12 o'clock. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் சாப்பிட்டோம், லஞ்ச் எதுவும் சாப்பிடல. சரி இடையில வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்தியில் இறங்கிட்டோம். அந்த பிள்ளை அவங்களோட உட்காரணுமா. அடுத்த 4 நாளைக்கு நமக்கு இந்த பண்ணு தான். எங்கக்கா விஜயாக்கா அடுத்த 4 நாளைக்கு சாப்பிட்டாச்சா? என்ன வாங்கினீங்க? அது என்ன வாங்கினீங்க? வாட் ஐஸ்கிரீம்? ஃபஸ்ட் எடுத்துருக்கணும். மேலாக அழகா போட்டிருக்கும் போது இப்போ கிண்டி வச்சதுக்கு அப்புறம் எடுத்தா கலர்ஃபுல்ல ஒரு மாதிரி கலர் வந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் ட்ரிப்பு போகிறவங்க. லாஸ்ட் இயர் இந்த லாஸ்ட் சம்மரில் வந்து ஐ திங்க் நம்ம வந்து நியூ ஜெர்சி போனோம். அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் நம்ம போகல. அப்படியே இங்கேயே வந்து சரியாயிடுச்சு நமக்கு. நமக்கு ஒர்க்கு, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுது, அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு. அதனாலேயே வந்து இந்த தடவை வந்து குழந்தைங்களையுமே எங்கேயுமே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதே இல்லை. சாட்டர்டே சண்டேவும் நாங்கள் எப்போவும் குக்கிங் அது இதுன்னு நான் பிஸியாகவே இருக்கேனா. ஸோ அதனால் வந்து இப்போது எங்கேயாவது கூட்டிகிட்டு போயே ஆகணும் குழந்தைங்கள அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணோம். இது வந்து ஒரு லாங் ட்ரைவு தான். பட் அங்கே போய் ஒரு நம்ம 4-5 days பிளான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ரிலாக்ஸாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கங்கே சிம்பிளாக சுற்றி பார்த்துட்டு அப்படி ஒரு இருந்துட்டு வரலாம் அப்படின்றதுக்கு தான். இந்த 1 week வெளியில் போகிறதுக்கே பிஸ்னஸ் ஆரம்பித்ததுனாலையோ என்னவோ இந்த 1 week போகிறதுனால முன்னாடி ஒரு 10 days ஃபுல்லாக வேலை செய்கிற மாதிரி இருந்தது. எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு வரணும் இல்லையா, அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்தோம். இப்போ வந்து மிச்சத்தை இப்போ பார்ட்னர் பார்த்துக்குவாங்க 1 week. ஸோ அவங்க இப்போ ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் வச்சுருந்தோன்னா நம்ம டக்குன்னு விட்டுட்டு வந்துட முடியாது. ஒர்க்குனால் நம்ம லீவ் போட்டு வரலாம். ஸோ அதோட வேலைகள்லாம் இருந்தது. போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் டைம் அப்படியே உட்காந்துட்டு வர்றதுக்கு டைம் கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது என்னையை பொறுத்தளவு. ஸோ அதனாலேயே நல்லா தூங்கினேன் நான். நார்மலாகவே ட்ரிப்பு எதுனாலுமே நான் நிறைய தூங்குவேன் அந்த ட்ரிப்பில் ஃபுல்லாகவே. ஸோ மீன்ஸ் இந்த ட்ராவலில் கொஞ்சம் நல்லா தூங்கிடுவேன் நான். எனக்கு கொஞ்சம் வாமிட் சிக்னஸும் இருக்கா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா தூங்கிடுவேன். அதனால் இதில் வந்து நிறைய டைம்ன்றதுனால நல்லா தூங்க எந்திரிக்க அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண அப்படியே போச்சு. இன்னும் ஒரு 8 மணி நேரத்துக்கிட்ட நம்ம போகணும். இதுக்கு இடையில ஒரு 3 ஸ்டேட்டுக்கிட்ட நம்ம கிராஸ் பண்ணி போனோம். லேடிஸ் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ரொட்டீனாகவே போயிட்டுருக்கும் பார்த்திங்களா. காலைல எழுந்திரிச்சு சமைக்க, குழந்தைங்கள பார்க்க, அது இது ஒர்க்கு இல்லை
வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்க மற்ற வேலைகளெல்லாம் பார்க்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நமக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு பிரேக் கிடச்சி ஐயோ என்னோடய கிச்சன்லேருந்து ஒரு 4 நாளைக்கு எனக்கு ரெஸ்ட்டு விடுங்கன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு 4 நாள் கிடச்சாவே அதுவே வந்து ஒரு ரிலாக்ஸ் தாங்க. நம்ம வீட்டில் இல்லாமல் நம்ம வெளியில் ஒரு 2-3 நாள் போயிட்டு வரோம் அப்படின்னாவே கொஞ்சம் நமக்கு மைண்ட் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ட்ரிப்புமே இருந்தது. ஒரு 4 நாளைக்கு இந்த எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. அப்படி கொஞ்சம் எதை பற்றியும் யோசிக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மேபி நம்ம ஊரில் இருக்கும்போது அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், நம்ம 1 நாள் 2 நாள் நம்ம வீட்டை விட்டுட்டு எங்கேயாவது போயிட்டு வருவோம், யார் வீட்லையாவது போய் தங்குவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா. நான் கூட இந்த ட்ரிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட்டை பேசிகிட்டு இருந்தேன். இங்கே யூஎஸில் போய் நம்ம டக்குன்னு கார் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் யார் வீட்லையாவது தங்கலாம் அப்படின்னா நமக்கு யாருமே இல்லைல்ல இங்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே நியர்பை நம்மளோட கம்யூனிட்டி, நாங்கள் அடிக்கடி பார்த்துக்குவோம், பார்ட்டி பண்ணுவோம், அதெல்லாம் ஓகே. பட் எனக்கு டக்குன்னு என்னவோ இந்த தடவை தோணுச்சு, நம்ம இப்படி கிளம்பி போய் யார் வீட்லையாவது இப்போது ஊராக இருந்தால் அம்மா வீட்டுக்கு போவோம், மாமியார் வீட்டுக்கு போவோம், ஒரு 4 நாள் தங்கிட்டு வருவோம், ஒரு தம்பி நாத்தனார் வீட்டுக்கு எங்கேயாவது போய் இருந்துட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி இங்கே நமக்கு தங்கணுன்னா நம்ம போய் எங்கே தங்குவோம்? நமக்கு தூரத்தில், ரொம்ப தூரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போய் தங்குற மாதிரி, பட் ரொம்ப பக்கத்தில் யாருமே இல்லையா நமக்கு அப்படின்ற மாதிரி நானும் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டு இருந்தேன். என்னவோ திடீர்னு அப்படி தோணுச்சு. 2 people. No, I said we're arriving at 2 o'clock, yeah. And then I was gonna say atta, but then like தமிழில் சொல்லு. more than atta பேசிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. So நான் வந்து people ஓ, அதனால் நிறைய அத்தைங்க பார்த்துட்ருக்கீங்களா, அதனால் பீப்புள்னு சொல்லிட்டாங்க. ஒரு அத்தை பார்த்தீங்கன்னா அத்தைன்னு சொல்லியிருப்பாங்க அப்படியா. ஸோ நைட் 2 o'clock நாங்கள் ரீச் ஆவோங்க. 2:30 மேபி. இப்போ ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துட்டோம்ல, இப்போ தான் வந்திருக்கோம் சிப்போட்லே. டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலி நான் எவ்வளவோ பரவாயில்லைங்க, எனக்கு இங்கே நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பக்கத்துலேயே. ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் வந்து நிறைய பேருக்கு இங்கே யூஎஸில் இருக்கவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க, சுற்றி எந்த கம்யூனிட்டியும் இருக்காது, இந்தியன் கம்யூனிட்டி. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் எனக்கு மெயில் மெசேஜ்லாம் அனுப்பியிருக்காங்க, ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லி. பெட்டர் தென் அவங்கள விட நான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபைனலி ஒரு 2 o'clock வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க. ஏம்மா எப்பா வந்துட்டோம்ப்பா வீட்டுக்கு. ஹேமுக்கில் தான் உட்கார. ஹாய் கீதிகா, ஹேமுக்கில் தான் போய் உட்கார போகிறோம் நம்ம. எங்க பால் வேற இருக்கா? ஆமா, பெயிட்ரி பிடிக்கல. இந்த வீட்லயே எங்களுக்கு பிடிக்காது, இந்த ட்ரீல தொங்குறது மட்டும்தான். ஏண்டா சரி எடுத்துக்க. ஓகே, இந்த நான் ஒரு நிமிஷம் போட்டுறா சாமி. இரு சுதிக்ஷா, இன்னொரு பொத்தியை எடுத்துட்டு வா, இன்னொரு பொத்தி எடுத்துட்டு வா. ஹாய், நடுராத்திரி 4 மணிக்கு இல்லை, 4 மணியா 3 மணிக்கா கூலிங் கிளாஸோட ஒரு ஆள் சுற்றி. அதில் என்ன எடுக்கணும்? க்ளோஸ் பண்ணுறீங்களா இல்லையா? குடு. நீ எதுக்கு பேக தூக்கிட்டு இருக்க? குடு, நான் தூக்குறேன். இது இது பொம்மையை தூக்கு. எங்க ட்ரங்க் க்ளோஸ் பண்ணிடவா? நியூ ஹவுஸ், நியூ ஹவுஸ். Not our house, but it's fine. Tanga for a house. New house anyway. அதுக்குள்ளே வைக்கணும் பிரபு. நமக்கு వేరే ఏది ఉంటదమ్మా? మళ్ళీ తీయాలియా? ஐயம்மா. வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நியர்பை ஒரு ஊரில் ஜார்ஜியாவில் வந்து கொஞ்சம் வால்மார்ட்டில் போய் கொஞ்சம் பால் முக்கியமான இதெல்லாம் வாங்கிட்டோம். ப்ரெட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையானதெல்லாம் சில ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அது இருந்ததுன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. வீட்டில் குழந்தைங்களாம் வச்சுருக்கும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வேணும்னு அதெல்லாம் வாங்கிட்டே வந்துட்டோம்.
இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப பழைய வீடு தான். மேலெல்லாம் ஃபுல்லாக வுட்டு ஃப்ளோரு, ரொம்ப எல்லா இடத்துலையும் வுட்டு தான். அந்த ஃபினிஷிங்கே வுட்டு ஃபினிஷிங்லேயே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியில் வியூ எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது தான். நான் வந்து நாளைக்கு அடுத்து வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக ஹோம் டூரும் காமிக்கிறேன். ஸோ வந்த உடனேயே எல்லோரும் ஆக்டிவ் ஆகிட்டோம். வீட்டுக்குள்ளே உள்ளே வந்த ஒரு இதில் வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, அப்புறம் இங்கே இருக்க திங்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது எல்லாம் தான் குழந்தைங்களாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் அப்புறமா கொஞ்சம் பேசிகிட்டு இருந்துட்டு போனோம். ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி வந்துட்டாங்க. அவங்க 12 o'clock ரீச் ஆகிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே போய் படுக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உடஞ்சிருச்சா சும்மா வெளியே வந்துச்சா? ஒன்று உடஞ்சி எல்லா பக்கம் பட்டு. வெளியில 3 days தானடா. It's okay. Some people put it inside the fridge. So I was asking, what is everyone? Yeah, mommy and papa. இல்ல ரொம்ப நாளா 2-3 weeks ஆனா இப்போ நம்ம காஸ்கோல வாங்கி வச்சிருவாங்க. அதுதான் கண்டுபிடி. காலையில் யார் எந்திரிச்சாலும் யார் ஃபர்ஸ்ட் ஆள் எந்திரிச்சு சீயை தான் ரெடியாக இருக்கு. க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லா பேக்கும் எடுத்தாச்சா? மற்ற பேக்கெல்லாம் அம்மா